ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்டுக்கு வேக்கன்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் ஆகிட்டுது. எல்லாமே சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது. செகண்ட் ரவுண்டில் வந்து 147 வரைக்கும் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. கம்மியாக இருக்கிற காலேஜ் தான் சீட்டு கிடைக்கும் போல இருக்குது. வேக்கன்சி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கடலூர் காலேஜில் சீட்டு இருக்குது. அப்புறம் விழுப்புரம் கவர்மெண்ட் காலேஜெலாம் ஃபுல்லாக சீட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 1013 கடலூர் காலேஜெலாம் ஃபுல்லாக சீட்டு இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சீட்டு இருக்குது. சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சீட்டு இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இருக்குது, திருவண்ணாமலை ஆர்னியில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலம்பத்தில் இருக்குது, ஆலி முகமது காலேஜ் சீட்டு இருக்குது. டயர் 4 காலேஜ், டயர் 5 காலேஜில் தான் சீட்டு இருக்குது. டயர் 3 காலேஜில் சீட்டு ஃபுல்லாகிடுச்சு போல இருக்குது செகண்ட் ரவுண்டில். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பாருங்கள், திருவள்ளூர் காலேஜில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சீட்டு இருக்குது, எல்லாம் நீங்கள் போடலாம். ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபுல்லாக சீட்டு இருக்குது. சென்னையில் தான் இருக்குது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அப்படியே ஒரு சீட்டு கூட காலியாமல் அப்படியே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா சீட்டும் அப்படியே நீங்கள் போட்டு எடுத்துடலாம். ஆனால் நல்ல காலேஜாக நான் சொல்லி நீங்கள் காலேஜில் போய் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எப்போ செக் பண்ண போகிறீங்க? நாளைக்கே முடிவு போகுது 5 மணிக்கு. நீங்கள் இனிமேல் போயாங்க செக் பண்ண போகிறீங்க. எல்லா காலேஜ் சீட்டு இருக்குது பாருங்கள். திருவள்ளூர்லலாம் இருக்குது. பிருத்திவிஷா இன்ஜினியரிங் காலேஜில் அப்படியே சீட்டு இருக்குது. பிசியில் இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்சியில் இருக்குது, எஸ்டிஏயில் இருக்குது. எல்லாம் நல்ல காலேஜ். எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். இன்னும் 1 லட்சம் சீட்டு அப்படியே இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ சீட்டு எடுத்துருக்காங்க? அதில் ஒரு 30,000 28,000, இதில் ஒரு 60,000 80,000 தான், 90,000 தான் எடுத்துக்கிறாங்க. இன்னும் 80,000 சீட்டு அப்படியே இருக்குது. 80 ஆர்எம்கே எல்லாம் ஃபுல்லாக காலி. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜும் காலி. எல்லா காலேஜும் செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எஸ்சியில் இருக்குது, எஸ்சி ஏஎஸ்டிலலாம் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து நல்ல காலேஜிலலாம் எடுக்கலாம் ஒன்றும் நீங்கள். அப்புறம் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் எல்லா காலேஜும் இருக்குது. திருவள்ளூரில் போய் நீங்கள் படிக்கலாம். அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் உங்கள் ஊர்லேயே இருக்குப்பா காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இருக்குப்பா. எல்லாம் வந்து டயர் 4 டயர் 5 காலேஜில் போய் படித்து எங்கே அங்கெல்லாம் நீங்கள். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஃபீஸே இல்லை, 5,000 தான் இருக்கும். 5,000 10,000 அதிலே படிச்சுட்டு ஆஃப் கேம்பஸில் வேலைக்கு போயிடலாம். ஆன் கேம்பஸில் வரலன்னா கூட. எல்லா காலேஜும் செகண்ட் ரவுண்டில் தூக்கிட்டாங்க. வெல்டெக், ஹைடெக் காலேஜிலலாம் சீட்டு இருக்குது. அப்படி பிசியில் இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்சியில் இருக்குது, எஸ்சிஏ இருக்குது, எஸ்டியில் இருக்குது. எல்லா காலேஜிலும் இருக்குது. எல்லா காலேஜும் உங்கள் ஊர்லேயே பார்க்கலாம். நல்ல காலேஜ், நல்ல சூப்பர் காலேஜ் சேர்ந்து படிக்கலாம். பாருங்கள், திருவள்ளூர் கோஜன் ஸ்கூல் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படியே சீட்டு இருக்குது பாருங்கள். ஜென்ரல்லே சீட்டு இருக்குது. அப்படியே காலேஜ் எப்படி இருக்குது தெரியலையா? போய் பாருங்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் போய் பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படியே சீட்டு இருக்குது. இன்னும் சீட்டே இருக்கும் போல ஃபுல்லாக. கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்குது பாருங்கள். சென்ட் பீட்டர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1127 கவுன்சிலிங் கோட். ஜென்ரலில் இருக்குது, பிசியில் இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் அப்படியே இருக்குது பாருங்கள் சீட். எல்லா காலேஜும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து படிக்கிறாங்களா என்ன தெரியல அந்த காலேஜிலலாம் போய். ஆர்எம்கே எல்லாம் ஃபுல்லாக காலி. அதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக தூக்கிட்டாங்க, செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக காலி. இப்போ அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் அப்படியே சீட்டு இருக்குது பாருங்கள். நெல்லைநாடா ஸ்கூலு, கொட்டிவாக்கில் இருக்க நெல்லைநாடா ஸ்கூலோடைய அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. நெற்குன்றத்தில் இருக்குது, பெருங்குளத்தூரில் இருக்குது.
அப்புறமா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஃபுல்லாக காலி, 1 2 இருக்கு போல, எஸ்சியில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஃபுல்லாக காலி. அது சி ஜெயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் அப்படியே சீட்டு இருக்கு பாருங்க. எல்லா காலையும் சீட்டு இருக்குப்பா அப்படியே. அப்புறம் டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபுல்லாக சீட்டு இருக்குது, அப்படியே இருக்கு பாருங்க சீட். மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ். நீங்கள் எல்லாம் அந்த காலேஜுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு காலேஜில் வந்து நல்ல ஃபெசிலிட்டி இருக்கா பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா பாருங்கள், பிளேஸ்மெண்ட் இருக்கா பாருங்கள். கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது, அது கூட நல்ல காலேஜ் தான் போல இருக்கு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். NIRF ரேங்க் எல்லாம் இந்த காலேஜிலலாம் இருக்காது, அதெல்லாம் செகண்ட் ரவுண்ட் காலேஜ் முடிஞ்சிச்சு. NBA கோர்ஸ் இருக்கா பாருங்க, NBA கோர்ஸ் எல்லாம் அந்த காலேஜில் இருக்கா பாருங்க, NAC இருக்கா பாருங்க. அப்படிலாம் பிளேஸ்மெண்ட்டு எல்லாம் இருக்குதா பார்த்து நல்ல காலேஜ் புக் பண்ணி. ராஜலக்ஷ்மி எல்லாம் 0, அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காலி, செகண்ட் ரவுண்டில் 1 2 இருந்தது தூக்கிட்டாங்க. ராஜீவ்காந்தி காலேஜ், அந்த என்ன காலேஜ், ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா ஈஸியாக பண்ணுங்கப்பா, கேட்டால் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா உங்களுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. யூசர் ஐடி பாஸ்வேர்டு சொன்னீங்கன்னா நான் கூட உங்கள் ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன், நீங்களே கம்ப்யூட்டரில் போட்டுக்கலாம். உங்கள் கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் சொன்னீங்கன்னா காலேஜ் செக் பண்ணி ஒரு 100 காலேஜ் அப்படியே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு தரலாம், அப்படியே நீங்கள் போடலாம். நீங்களே கூட செக் பண்ணலாம், காலேஜ் வெப்சைட்டில் போய்ட்டு நல்ல காலேஜ் நான் பார்க்கலாம். எல்லாம் காலேஜ் நல்ல காலேஜ் நிறைய சீட்டு அப்படியே இருக்குது, நல்ல காலேஜ் தேர்ந்தெடுத்து அப்படியே பாருங்கள். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டும் இப்போ வராங்க, அதில் 10,000 பேர் வரும். TNAல போய் பாருங்கள், வேகன்சி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் காமிக்கவே மாட்டாங்க, நீங்கள் பாருங்கள், நீங்களே சாய்ஸ் ஃபில்லும் போட்டுருங்க. எல்லா காலேஜிலும் இப்போ எல்லாம் 0 0 இருக்குது. எல்லாம் KCG காலேஜில் கூட எல்லாம் காலி, SCக்கு தான் இருக்குது, SC STL தான் இருக்குது. அக்னி காலேஜ் பாருங்கள், அப்படியே சீட்டு இருக்குது பாருங்கள். அக்னி காலேஜ் கூட நல்ல காலேஜ் தான், தாளம்பூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது, செங்கல்பட்டு தாலுக்கா. அப்படியே சீட்டு இருக்குது. இப்போ சென்னை ஸ்டூடெண்ட்டெல்லாம் அங்கே போய் படிக்கலாம், பஸ் இருக்குது, எல்லா காலேஜிலும் பஸ் இருக்குது. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317 எல்லாம் ஃபுல்லாக காலி. SCயில் இருக்குது, STAயில் இருக்குது, அதெல்லாம் செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே இருக்குப்பா சீட்டு, போய் காலேஜ் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு பார்க்கலாம். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் அப்படியே சீட்டு இருக்குது பாருங்கள், சென்னை மாணவர் ஃபுல்லாக போடலாம் நீங்கள் அங்கே. அது என்ன பாரு, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் ட்ரினிட்டி கேம்பஸ், இவ்வளோ சீட்டு இருக்குது. என்ன வரும் பாருப்பா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு பாரு, எல்லா காலேஜ் சீட்டு இருக்குப்பா, அப்படியே நிறைய காலேஜ். மொத்தமே ஒரு சென்னை இன்ஸ்டியூட்டெல்லாம் இப்போ அது 185ல் காலி ஆகிடும், நீங்கள் 147 கூட இருக்குமா உனக்கு. இது என்ன பாரு, அருணை காலேஜ், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே சீட்டு இருக்குப்பா. ஐயோ, என்ன ஒரு சீட்டு கூட எடுக்கல போலகுதா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்துட்டுருக்குறாங்க, 0 ஆயிடுச்சு பாரு. அன்னை தெரசா காலேஜ், தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. GKM காலேஜ்லேயும் அப்படியே சீட்டு இருக்குது, எல்லா காலேஜ் சீட்டு இருக்குப்பா. நீங்கள் எல்லாரும் சீட்டு எடுத்தாலும் சீட்டு மீறும் போல இருக்கா. 1 லட்சம் ஸ்டூடெண்ட்டே ஒன்றும் சேரல, அதனால் இங்கே எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் நான் ஒன்றா சொல்ல, என்ன ஒன்று கேளுங்க, மெசேஜ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஓகே, பாய்.